ஹலோ எவ்ரிபடி. இது முழுக்க லேர்னிங் பர்பஸ்க்காக எடுக்கிற வீடியோ மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எம்எஸ்சி மேக்ஸ் நியூமரிக்கல் அனாலிசிஸ் செகண்ட் செமஸ்டர் சப்ஜெக்டோட ஒரு லேர்னிங் வீடியோ. எம்எஸ்சி மேக்ஸில் நியூமரிக்கல் அனாலிசிஸில் நான்லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டர் நான்லீனியர் ஈக்குவேஷன்ஸ். முதல்ல நான்லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நான்லீனியர் ஈக்குவேஷன்றது ஒரு ஈக்குவேஷனோட ஒரு டைப் தான். இப்போது நான்லீனியர் ஈக்குவேஷன் சொல்லப்படுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன. லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்றது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா A ஈக்குவல் டு C இந்த மாதிரி. இதுதான் ஒரு லீனியர் ஈக்குவேஷன். இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கும் நான் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஈக்குவேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நாம் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னா வேரியேஷன் எக்ஸுக்கு மேலே இருக்கிற இந்த பவர்ஸ் தான். எக்ஸுக்கு மேலே எந்த பவருமே இல்லை அப்படின்னா அது லீனியர் ஈக்குவேஷன். எக்ஸுக்கு மேலே ஏதாவது ஒரு பவர் இருந்துச்சுன்னா அது நான் லீனியர் ஈக்குவேஷன். அண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸை கலந்து ஒரு ஈக்குவேஷனாக கொடுக்குறது தான் லீனியர் ஈக்குவேஷன் அண்ட் நான் லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறோம். இப்போ நான் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் நான் லீனியர் ஈக்குவேஷன்ஸை நாம் சால்வ் பண்ணுற மாதிரி. அப்படி நம்ம சால்வ் பண்ணும்போது அந்த எக்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுப்போம். அப்படி அந்த வேல்யூ கொடுக்கும்போது அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவுமே 0 அப்படின்ற ஆன்சரை கொடுத்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அந்த எக்ஸோடைய வேல்யூ நாம் கொடுத்த அந்த நம்பர் அப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பட் இதே கண்டிஷனில் எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலுமே 0 வரல அப்படின்னா அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை நம்ம எப்படி தான் சால்வ் பண்ணுறது? கண்டிப்பாக எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருந்தாகணும். அப்படி இருந்தால் அது என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த சப்ஜெக்டில் நாம் முழுக்க பார்க்க போகிறது. ஸோ அதை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோன்னா, முதல்ல இங்கே ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி பைசெக்ஷன் மெத்தட். இந்த பைசெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி முதல்ல நாம் எக்ஸோடைய வேல்யூ என்னவா இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிப்போம். இப்போ பைசெக்ஷன் மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க சில விஷயம்லாம் நம்ம ப்ரிலிமினரிஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு முதல்ல பார்க்கலாம். In this lesson, we considered one of the most basic problems of numerical approximations, the root finding problem. So, root finding problem. இந்த root finding அப்படின்ற வார்த்தையை நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி f of x அப்படின்னு அந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு பேர் வைப்போம். அப்படின்னு வச்ச உடனே அந்த ஈக்குவேஷன் எக்ஸ் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ் வேல்யூ எந்த எக்ஸ் வேல்யூ போட்டால் நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன் 0ன்னு கிடைக்குதோ அப்படி போடும்போது அந்த எக்ஸ் வேல்யூவை நம்ம ஈக்குவேஷனுடைய ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ரூட்டை கண்டுபிடிக்கிற வேலை தான் நம்ம பார்க்க போகிறோம். This process involves finding a root or solution of an equation. ஒரு ஈக்குவேஷனுடைய சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல அந்த ஈக்குவேஷனை f of x அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். f of x அப்படின்னு கன்சிடர் பண்ணி அந்த ஈக்குவேஷனோட வேல்யூ 0ன்னு கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணுவோம். இன்கேஸ் அந்த எக்ஸோடைய வேல்யூ நம்ம கொடுக்கும் போது அந்த ஈக்குவேஷன் 0ன்னு மாறிடுச்சுன்னா அந்த எக்ஸோடைய வேல்யூவை தான் நம்ம ரூட்டுன்னு சொல்கிறோம். A root of the equation is also called as the zero of the function. நம்ம எடுத்திருக்க ஈக்குவேஷன் ஒரு ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணும்போது அந்த எக்ஸோடைய வேல்யூ அந்த எக்ஸை தான் நம்ம ஒரு 0 ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எக்ஸோடைய வேல்யூ நம்மளுக்கு 0 அப்படின்னு கொடுத்துச்சுன்னா அந்த வேல்யூவை தான் நம்ம 0 ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது ஒரு ரூட்
எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற பாலினாமியல் ஈக்குவேஷனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அது ஒரு டிரான்சென்டென்டல் ஈக்குவேஷனாக இருக்கலாம். அந்த ஈக்குவேஷனோடைய வேல்யூ 0ன்னு கிடைக்கும் போது அந்த எக்ஸோடைய வேல்யூ என்னவா இருந்துச்சோ அதுதான் நம்ம ரூட்டுன்னு சொல்கிறோம். The equation f of x is equal to 0 is also called as algebraic or polynomial equation if f of x is has a polynomial in x. For example, an algebraic equation x cube minus 2x plus 5 is equal to 0. The equation f of x is equal to 0 is also called as transcendental equation if f of x is equal to 0 contains trigonometric, exponential or logarithmic functions. இப்போது ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம எப்போ அல்ஜீப்ரைக் ஈக்குவேஷன் ஆர் பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்கிறோன்னா அந்த ஈக்குவேஷனில் அல்ஜீப்ரைக் டேர்ம்ஸ் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷனை நாம் அல்ஜீப்ரைக் ஆர் பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அல்ஜீப்ரைக் டேர்ம்ஸ் அப்படின்னா என்னதுன்னா வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட் அண்ட் தென் நம்பர்ஸ். கான்ஸ்டன்ட்ஸை தான் நம்ம நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த நம்பர்ஸ் சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்னென்னு தெரியலைன்னா அதை ஒரு ஏபிசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேரியபிளாக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். வேரியபிள்ஸ்ன்னு சொல்லப்படுறது எக்ஸ், ஒய், இசட் இந்த மாதிரி நம்ம கொடுக்குற நம்பர்ஸ். இந்த மாதிரி நம்ம கொடுக்குற விஷயத்துக்கு நம்மளே என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கிறது தான் வேரியபிள்ஸ். ஸோ இப்போ வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிற அந்த எக்ஸ், ஒய், இசட் அப்படியெல்லாம் நம்ம எடுக்கிறோம்ல அது எல்லாத்தோடைய வேல்யூஸும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதோட வேல்யூஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அதை வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஏபிசி அப்படின்னு சொல்கிற நம்பர்ஸ் எல்லாமே அது ஒரு நம்பராக தான் மாறும். ஸோ அந்த நம்பர் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஏபிசின்னு நம்ம எடுக்கிற எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ், XYZ நம்ம எடுக்கிற எல்லாமே வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணனா அந்த ஈக்குவேஷன் அல்ஜீப்ரைக் ஆர் பாலினாமியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் டிரான்சென்டென்டல் ஈக்குவேஷன். டிரான்சென்டென்டல் ஈக்குவேஷன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் நம்ம என்னெல்லாம் போட்டிருப்போன்னா ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம்ஸ், எக்ஸ்பனென்ஷியல் டேர்ம்ஸ் அண்ட் லாகரிதமிக் டேர்ம்ஸ். லாகரிதமிக் டேர்ம்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி நம்ம லாக் போடுறோமோ அது எல்லாமே லாகரிதமிக் எக்ஸ்பிரஷன்ஸ். எந்தெந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் நம்ம அப்படின்ற எக்ஸ்பனென்ஷியல் கான்ஸ்டண்ட்டை போடுறோமோ அப்போ அது அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பனென்ஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சைன், காஸ், tan, cot, அப்புறமா சீக்கன், கொசிக்கன். இந்த 6 வேர்ட்ஸுமே நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸை கொடுக்கும். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டால் அது வந்து டிரான்சென்டென்டல் ஈக்குவேஷன். சைன், காஸ், tan எல்லாம் போட்டால் அது ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன். எக்ஸ்பனன்ஸை மட்டும் போட்டால் அது எக்ஸ்பனென்ஷியல் ஈக்குவேஷன். லாகரிதம்ஸ் மட்டும் போட்டால் அது லாகரிதமிக் ஈக்குவேஷன். இது மூணையுமே மிக்ஸ் பண்ணி போட்டால் அது டிரான்சென்டென்டல் ஈக்குவேஷன். இப்போது இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன்ஸை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கான்செப்டுக்குள்ளே போக போகிறோம். இன்டர்மீடியேட் வேல்யூ ப்ராப்பர்ட்டி. If f of x is continuous in the interval a, b and if f of a and f of b have different signs, then f of x is equal to 0 has at least one root between x is equal to a or x is equal to b. இப்போது இன்டர்மீடியேட் வேல்யூ ப்ராப்பர்ட்டி அப்படின்றது நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா நம்ம எப்போவுமே எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0ன்னு போட்டு அந்த எக்ஸோடைய ரூட் என்னன்னு கண்டுபிடிப்போம். அப்படி நம்ம கண்டுபிடிக்கும் போது எக்ஸோடைய வேல்யூ ஏ ஆர் பி அப்படின்னு ஏதோ 2 நம்பர்ஸை நம்ம போட்டு கண்டுபிடிப்போம். இன்கேஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 0ன்னு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அது இந்த சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணிட்டோம். அந்த ரூட் அதோட அந்த எக்ஸுக்கு நம்ம வச்சுருக்க ஏபின்ற வேல்யூ தான் எக்ஸுடைய ரூட்டுன்னு நம்ம சொல்லிடுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இந்த இன்டர்வலுக்கு முன்னாடி அது என்ன இன்டர்வல்னு முதல்ல பார்க்கணும். ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு சொன்னால் ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் ஏ, பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன அர்த்தம்னா ஓப்பன் இன்டர்வல்னு சொல்லும்போது அந்த ஏ, பி இந்த 2 இன்டர்வல்குள்ளே இருக்கிற உள்ளே கொடுத்துருக்குற அந்த 2 லெட்டர்ஸுமே அதில் வராது. ஏபி அது 2த்துக்கு உள்ளேயும் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே வருமே தவிர அந்த ஏபின்ற நம்பர்ஸை நம்ம சேர்த்துக்க மாட்டோம். ஸோ ஏபிக்கு உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து
நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இது ஓப்பன் இன்டர்வல்ன்றதுனால இந்த ஏபி வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்போ ஏபியை எடுத்துக்கலன்னா அப்போது நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இன்டர்மீடியட் வேல்யூ ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சொல்லுது. இப்போது எஃப் ஆஃப் ஏ அண்ட் எஃப் ஆஃப் பி வந்து டிஃப்ரெண்ட் சைன்ஸாக இருந்துச்சுன்னா, இப்போ அதோடைய வேல்யூஸ் நம்ம வந்து 0க்கு போட்டு பார்க்குறோம். அதோடைய வேல்யூஸ் நம்மளுக்கு கரெக்டாக வரலை, அதோடைய ரூட் அது இல்லை அப்படின்னா அதோடைய சைன்ஸ் வந்து ஒன்று ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்கணும், இல்லை மைனஸ் மைனஸாக இருக்கணும், இல்லைன்னா ப்ளஸ் மைனஸாக இருக்கணும், இல்லை மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கணும். இப்போது அதோடைய சைன்ஸ் டிஃப்ரெண்ட் சைன்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த இன்டர்மீடியட் வேல்யூ ப்ராப்பர்ட்டியை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ எஃப் ஆஃப் ஏக்கும் எஃப் ஆஃப் பிக்கும் வேறு வேறு சைன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த இன்டர்மீடியட் ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணி நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ முதல்ல இன்டர்மீடியட் வேல்யூ ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, the method calls for a repeated இங்கே கொடுத்துருக்காங்க பைசெக்ஷன் மெத்தடுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ ஏதாச்சும் கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருந்தால் ஐம் சாரி. ஆனால் நான் இதில் நிறைய கான்செப்ட்ஸை நான் உங்களுக்கு புதுசாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ வீடியோ நல்லா பாருங்கள். இன்டர்மீடியட் வேல்யூ ப்ராப்பர்ட்டியில் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸ் இந்த இன்டர்வலுக்கு முன்னாடி அது எந்த இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வலோட பிரேசஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓப்பன் இன்டர்வல்னால் என்ன, க்ளோஸ் இன்டர்வல்னால் என்னன்னு முதல்ல பாருங்கள். மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இன்டர்வல்னு கொடுத்து அதுக்கு ஒரு பிரேசஸ் கொடுத்துருக்காங்கள்ல, அந்த பிரேசஸ் கொடுத்துருந்தா அது ஓப்பன் இன்டர்வல். கீழே பாருங்கள், பைசெக்ஷன் மெத்தடில் ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்களே ஒரு பிரேசஸ், அது க்ளோஸ் இன்டர்வல். இந்த ஓப்பன் இன்டர்வல்னால் என்ன அர்த்தம்னா, இந்த இன்டர்வலில் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த ஏபி இது ரெண்டுமே வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏபிக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கிட்டால் அது ஓப்பன் இன்டர்வல். இந்த இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பியில் என்ன இருக்கும்னா, ஏவையும் சேர்த்துக்குவோம், பியையும் சேர்த்துக்குவோம், அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம். அப்படி சேர்த்துக்கிட்டோன்னா அது க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ இந்த ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறதுல தான் ட்விஸ்டே வச்சுருக்காங்க. இப்போ இது ஓப்பன் இன்டர்வல்னு சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம எஃப் ஆஃப் ஏவும் போட முடியாது, எஃப் ஆஃப் பியும் போட முடியாது. ஏன்னா போட்டால் அது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் வராது. அப்போது உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு நம்பருக்கு தான் வேல்யூ இருக்குது. அந்த உள்ளே இருக்கிற நம்பர்ஸ்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு அவங்க ஒரு மெத்தட் சொல்கிறாங்க, அதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ரெண்டுத்துக்குமே கண்டிப்பாக ஆன்சர் வராது, ரெண்டுமே ரூட்டாக இருக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக அது ரெண்டுத்துக்கும் உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் தான் ரூட்டாக இருக்க முடியும். அப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸை வந்து ஏவாகவும் பியாவும் எடுத்துக்கிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஈக்குவல் டு 0ன்னு போட்டு பார்க்குறோம். ஈக்குவல் டு 0 வரலன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பைசெக்ஷன் மெத்தடில் நம்ம கிளியராக பார்க்கலாம். பைசெக்ஷன் மெத்தடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அதை வந்து நம்ம ஒரு க்ளோஸ் இன்டர்வலில் டிஃபைன் பண்ணுறோம். மேலே இன்டர்மீடியட் வேல்யூ தியரியில் பார்த்தது, நம்ம இன்டர்மீடியட் வேல்யூ ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்த்தது ஓப்பன் இன்டர்வல். இங்கே நம்ம பார்க்குறது க்ளோஸ்ட் இன்டர்வல். இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் நம்ம பார்த்தோன்னா அது ரெண்டுமே வந்து எடுத்துக்கணும், ஏவையும் எடுத்துக்கணும், பியையும் எடுத்துக்கணும். அப்போ ஏவையும் பியையும் நம்ம எடுத்து போட்டு பார்த்தோன்னா ரெண்டுத்துக்குமே ஆப்போசிட் சைன் இருக்கும். The intermediate value theorem implies that a number p exists in open interval a comma b. இந்த ஓப்பன் இன்டர்வல் a comma bயில் உள்ளே இருக்கிற நம்பர்ஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பீன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பீன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு அதில் ஒரு பியை எடுத்து எஃப் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டோன்னா எஃப் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அஸ்யூமிங் தட் த ரூட் இன் திஸ் இன்டர்வல் இஸ் யூனிக். ஸோ இதில் கிடைக்கிற ரூட்ஸ் எல்லாமே யூனிக் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். த மெத்தட் கால்ஸ் ஃபார் அ ரிப்பீட்டட் ஹாவிங் ஆர் பைசெக்டிங் ஆஃப் சப்இன்டர்வல்ஸ் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. நம்ம ஏ கமா பியை வந்து பைசெக்ட் பண்ணுறோம், ஹாஃபாக பிரிக்கிறோம். ஸோ பைசெக்ட் பண்ணும்போது ஹாஃபாக பிரிக்கும் போது அதுக்குள்ளே நிறைய சப்இன்டர்வல்ஸ் கிடைக்கும். அந்த சப்இன்டர்வல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹாஃபாக பிரித்து அதுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு நம்பரை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த நம்பர் தான் அந்த எஃப் ஆஃப் எக்ஸோடைய
அந்த பாலினாமியலை நம்மளுக்கு 0 ஆக்கி தரும். அந்த எக்ஸ் தான், அந்த எக்ஸுடைய வேல்யூ தான் நம்மளுக்கு ரூட்டாக மாறும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஏவுடைய வேல்யூ A1 சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் பியுடைய வேல்யூ B1 சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது நம்ம இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற ஏதோ ஒரு நம்பரை நம்ம வந்து பின்னு செட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அந்த பியை இப்போ நம்ம P1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த P1னா யார், எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, A1 B1 இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி பாதியாக டிவைட் பண்ணுறோம். அப்படின்னா பாதியாக டிவைட் பண்ணுறோன்னா அதோடைய ஹாஃபை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ அந்த ஹாஃப் வேல்யூ தான் என்னது, P1 is equal to A1 plus B1 divided by 2. அந்த வேல்யூ தான் P1உடைய வேல்யூ. ஸோ இப்போ நம்மளுக்கு P1உடைய வேல்யூ கிடச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பைசெக்ஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு கேஸ், முதல் கேஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், f of P1 is equal to 0 அப்படின்னு போட்டு பார்க்குறோம். ஸோ அந்த பாலினாமியல் 0 கிடைக்குதா இல்லையான்னு பார்த்தோன்னா, அந்த பாலினாமியலோட வேல்யூ 0வாக மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த Pயுடைய வேல்யூ P1 அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த P1 தான் எக்ஸுடைய வேல்யூ ரூட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகணும், P1 நம்ம எடுத்த அந்த A1 + B1 divided by 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த வேல்யூவை பாலினாமியலில் போட்டு அந்த ஈக்குவேஷன் 0 ஆகிடுச்சுன்னா, அந்த ஈக்குவேஷனில் அந்த P1 போட்டு தானே 0 ஆச்சு. ஸோ அந்த P1ன்ற வேல்யூ தான் நம்ம ரூட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 0 ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த P1 தான் ரூட். இன்கேஸ் 0 ஆகலை அப்படின்னா கேஸ் 2க்கு நம்ம போகலாம். கேஸ் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, f of P1 நாட் ஈக்குவல் டு 0, f of P1உடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அடடா, P1உடைய வேல்யூவும் ரூட் இல்லை. அப்போ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம ஏவுக்கும் பிக்கும் நடுவில் வந்து P1 நம்ம சூஸ் பண்ணோம். P1ஓட வேல்யூவை போட்டு பார்த்தா P1 ரூட்டாக இருக்கலை. அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, f of P1 A1க்கும் f of A1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம், B1ம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம், f of B1ம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ரெண்டுமே ரூட் கிடையாததுனால ரெண்டுத்துக்குமே ஏதோ ஒரு சைனோட வேல்யூ வந்திருக்கும். அந்த ரெண்டு சைனையுமே நம்ம வச்சுருக்கோம். இப்போ f of P1க்கும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதுவும் 0ன்னு வரலை. ஸோ அதுக்கும் ஏதோ ஒரு சைன் வந்திருக்கும், சைன்னா ப்ளஸ் மைனஸ்னு வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். எந்த ரெண்டு பாலினாமியலுக்கு நம்மளுக்கு ஆப்போசிட் சைன்ஸில் ஆன்சர் வந்திருக்கோ அந்த ரெண்டுத்தையும் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் f of A1க்கு -1னும் f of B1க்கு +1னும் வந்திருக்கு. ஆனால் f of P1க்கு -2ன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம f of A1க்கு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், -1. f of P1க்கு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், -2. இப்போ இந்த -2 -1 ரெண்டுத்துக்குமே சேம் சைன் இருக்குது. ஸோ அதனால் f of A1ஐயும் P1ஐயும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையானது ஆப்போசிட் சைன் இருக்கிற பார்ட்டி மட்டும்தான். ஸோ f of B1க்கு ப்ளஸில் கிடச்சிருக்குல்ல, ஸோ இதில் மைனஸில் கிடச்சிருக்கு, அதில் ப்ளஸில் கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டுத்தையுமே எடுத்து f of P1ஐயும் f of A1ஐயும் நாம் இப்போ எடுத்து பார்த்தோன்னா ரெண்டுத்துக்கும் சேம் சைனாக இருந்துச்சுன்னா, அதுதான் கேஸ் 2Aல சொல்கிறாங்க. f of P1க்கும் A1க்கும் சேம் சைன் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் எடுக்க போகிற இன்டர்வல், அதாவது ஓப்பன் இன்டர்வல் எப்படி இருக்கணும்னா, அதாவது ஓப்பன் இன்டர்வல் எப்படி இருக்கணும்னா P1 B1ன்னு இருக்கணுமா. P1 B1ன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இது ரெண்டுத்துக்குமே ஆப்போசிட் சைன்ஸ் இருக்குது. அண்ட் இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் ஏதோ ஒரு வேல்யூவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஸோ அந்த வேல்யூவை P belongs to P1, B1 எடுத்திருக்கோம். செட். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், A to B2 செட் பண்ணணும். A to B2 எதுக்காக செட் பண்ணணும், அடுத்து வரப்போகிற அடுத்து இந்த பாலினாமியலுக்கு இந்த A2வையும் B2வையும் தான் நம்ம போட்டு எந்த சைனில் ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ A2க்கு P1னும் B2க்கு B1னும் செட் பண்ணுறோம். இதில் ஏன் f of P1ஐயும் A1ஐயும் எடுத்துகிட்டு P1 B1ன்னு வச்சுருக்காங்கன்னா, A1உடைய வேல்யூவும்
P1 வேல்யூக்கும் சேம் சைன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட் சைன் தேவைப்படுறதுனால நம்ம P1ம் B1ம் எடுத்துக்கிறோம். ஸோ P1க்கும் B1க்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட் எடுக்கிறோம். அதனால A2வும் B2வும் P1 B1ன்னு செட் பண்ணுறோம். சப்போஸ் ரெண்டுத்துக்குமே நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட P1க்கும் A1க்கும் சேம் சைன் ஆப்போசிட் சைன்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், A1 B1ஐயும் P1ஐயுமே A2 B2ன்னு செட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். A2 B2 அப்படின்னு சொல்லி A3 B3ன்னு சொல்லி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது அன்டில் P1லேருந்து Pn-1 நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது எதுக்காக P1லேருந்து Pn-1 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம்? இந்த Pன்றது யார்? இந்த Pன்றது Aக்கும் Bக்கும் நடுவில் இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூ. அது நம்மளுக்கு இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு நம்மளுக்கு ரூட்டாக அமைய போகுது. ஸோ இதில் ஏதோ ஒரு வேல்யூ அப்படின்றதுனால ஒவ்வொன்றா எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு A1 B1 நம்ம எடுத்து கடைசியில் நம்மளுக்கு ஒவ்வொரு P1 P2 P3 P4 அப்படின்னு சொல்லி நம்ம லைனாக போட்டுக்கிட்டே வரும். கடைசியில் ஏதோ ஒரு வேல்யூ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 0ல் வந்து டச் பண்ணுது. அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் 0 கிடைக்க போகிறது கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் 0 கிட்ட எந்த வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை தான் நம்ம ரூட்டுன்னு சொல்லி அதுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறோம். ஸோ தென் த ப்ராசஸ் is repeated to the interval closed interval A2 B2. ஸோ இதில் ஏன் க்ளோஸ்ட் இன்டர்வல்னு சொல்கிறாங்க? நம்ம நெக்ஸ்ட்டு இந்த A2 B2வை கன்சிடர் பண்ணணும். A2வையும் B2வையும் வச்சு ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனில் நம்ம போட்டு ஃபைண்ட் பண்ணுவோம். ஜெனரேட் P1 to Pn-1. இந்த P1 P2 P3 இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்? P1 is equal to A1 plus B1 divided by 2. A1ஐயும் B1ஐயும் டிவைடட் பண்ணி அதை ஹாஃபால் டிவைட் பண்ணால் A1ஐயும் B1ஐயும் ஆட் பண்ணி அதை ஹாஃபால் டிவைட் பண்ணால் அதோடைய வேல்யூ தான் P1. இதே மாதிரி நம்ம Pn- வரைக்கும் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே வரும். இந்த Pn-1 வந்து பாலினாமியலில் போட்டு பார்க்கும்போது அதோடைய வேல்யூ f ஆஃப் Pn வந்து லெஸ் தேன் எப்சிலானாக இருக்கணும். எப்சிலான்றது 0 கிட்ட இருக்கிற வேல்யூ. லெஸ் தேன் எப்சிலான்றது அந்த எப்சிலானை விடவும் கம்மியான வேல்யூ. 0.0000003 அந்த மாதிரி 0.00001 அந்த மாதிரி 0 கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூவை அது டச் பண்ணிடுச்சுன்னா அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு ரூட் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த பைசெக்ஷன் மெத்தட் ஈஸி தான் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் என்னென்னா இது ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகும் ப்ராசஸை. இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற மெத்தட். எதுக்கு? சொல்யூஷனையும் ரூட்டையும் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. செட் ஆல் ஆஃப் த ஃபங்க்ஷன். இதில் வந்து நம்ம சீன் கொடுத்துருக்கிறது கண்டினியூஸ் இன்டர்வல் ஆஃப் A, B. Set of all functions that have n continuous derivatives on an interval A, B. Closed interval A, B is denoted by Cn of A, B. Closed interval of A, B. The C of A, B அப்படின்றது கண்டினியூஸ் டெரிவேட்டிவ்ஸ் n கண்டினியூஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஒரு இன்டர்வலில் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு Cn of A, B அப்படின்னு போட்டிருக்காங்க. சப்போஸ் தட் f belongs to closed continuous on closed interval of A, B and f of A dot f of B less than 0, the bisection method generates a sequence of Pn n is equal to 1 to infinity approximating a 0 P of f with